நியம யோகத்தில் மரணம் இல்லை. நியமம் செய்தால் அந்த செயற்கை மரணம் இல்லை. நியமம் செய்யாவிட்டால் உங்களுக்கு செயற்கை மரணம் வரும். நியமம் என்பது மனிதன் விரும்பி ஏற்கின்ற மரணம். அதுதான் இயற்கையில் இருக்கிறது. அந்த இயற்கையில் இருக்கிற அந்த நியமத்தை பயின்றால் அது தீதை அகற்றுதல் பேரு. பொது ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். நல்லதை கற்றுக்கொள்ளுதல் அது இயமம்னு பேரு. தீது அகற்றல நியமம்னு பேரு. அப்ப தீது, அதுக்கப்புறம் இருக்கை பயிற்சிகள், அப்புறம் வழிப்பயிற்சிகள், இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. நமக்கு முதல் 4 நிலை போதும். நல்லதை கற்றல், தீதை அகற்றுதல், ஆசன பயிற்சிகள், இருக்கை பயிற்சிகள், காற்று வழி பயிற்சிகள். இதுக்கு பேரு இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம்னு பேரு. சரி, எப்படி செயற்கை மரணத்தம், அதாவது நோய் மரணம், இது எப்படி வெல்வது? ஆக இந்த மரணத்தை பற்றி முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நியமத்தில் மரணம் இல்லை. அப்ப நியமத்தில் சமாதி தான் வருகிறது. அப்ப நீங்க குறைஞ்சபட்ச நோயற்ற 120 ஆண்டு வாழணும். அதற்கான வழிமுறை குறைந்த செலவில் இது. இதற்காக நீங்க என்ன, கூகுள் வகுப்பு நடக்குது. நீங்க விருப்பப்படுறவங்க கூகுள் வகுப்புகளை நீங்க கலந்துக்கிட்டீங்க, 30 நாள் உங்களுக்கு வகுப்பு நடக்கப்படும். அது இலவச வகுப்பு தான். நீங்க நன்கொடை சொல்லியிருக்க அந்த நன்கொடையை நீங்க கொடுத்துக்கிட்டு 30 நாள்ல கற்று தேர்ந்துட்டு 120 ஆண்டுகள் நோயெல்லாம் வாழ்றதுக்கு வழி சொல்லித்தர்றேன். சரிங்களா? இப்போ பரிணாம அறிவியலை பற்றி நம்ம பேசுவோம். பரிணாம அறிவியல் என்ன? முதல்ல பரிணாம அறிவியல் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்துல 47 பாடம் இருக்குது. முதல் பாடத்தை நான் படிக்கிறேன். பரிணாம சித்தாந்தம். டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம். டார்வினோட பரிணாம சித்தாந்தம் இருக்குது. அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும், அதான் விஷயமே. எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் நீங்க பார்க்கணும். பரிணாம சித்தாந்தம் அது உயிரின் வளர்ச்சி. அது படிநிலை இருக்கு. 1, 2, 3, 4, 5 இருக்கு. அதை சொல்லியாச்சுங்க. இதை பாருங்க. டார்வின் பரிணாம சித்தாந்தம் இதை கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். உலகத்தினுடைய 2வது புரட்சியாக வரப்போகிறது. யார் வேணாலும் கற்றுட்டு பிறகு சொல்லித்தர முடியும். புரியுதுங்களா? யார் வேணாலும் பிறகு கற்றுக்கொண்டு நீ யாருக்கு வேணாலும் சொல்லித்தரலாம். டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின் வளர்ச்சி. உயிர் எப்படி வளர்ச்சி அடையும்? அப்போ 1ஆம் நிலை 2ஆம் நிலை நான் படிச்சிருக்கேன் இல்லையா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக. millions years ago, million years ago, the nature has created the human being from the nature has created from single cell organism to 7th cell organism, 7th sense organism, single sense organism, first sense organism, and 7th sense organism, and lastly 8th sense organism. அது unimaginable, uncountable. That means certainty theory and uncertainty theory. There is a 2 kind of theory. Classical mechanism and quantum mechanism. There is a 2 kind of mechanism in the universe. Classical mechanism to quantum mechanism. Quantum mechanism refer the teeny particle. Classical mechanism the subject and object, big material, solid material. But quantum refers the minute particle, subatomic particle. That means I have told you that means live photon particle. Live photon particle is very fast, very fast. Within second it can reach 2000 light years. It can pass 2000 light years. It can pass within 1 second. Live photon has unlimited speed that can reach within 1 second for 10,000 million light year. Within 1 second it can pass.
This is possible. According to the quantum science, our body has a quantum science. We have two body, one body physical body and the other body mind body. Mind body faster than light. Mind body is a photon, light photon. Very, very teeny particle, the photon. Very smaller particle than photon. The sunlight expel the photon. The sun expel the photon. There is no live photon. That is a low quality of photon. That has only energy packet, but that has momentum. That has momentum and a energy packet. We have mind photon. We have our body has self-ionization and self-dissociation body. Our body is not a ordinary body. Our body is quantum body. All matters in quantum state. Physically, totally, for external seeing, that refers the classical body, but internal goes to quantum mechanism body. We have three brain. DNA is one brain, and the brain into the head, and the brain is a second brain, and pineal is a third brain. DNA என்பது ஒரு மூளை. இந்த மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு மூளை, மண்டைக்கு கீழே சிறு பருப்பு போல் இருக்கிறது அந்த மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அது ஒரு மூளை. ஆக கிட்டத்தட்ட 3 மூளை இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. DNA has evolution based. DNA is evolution based. DNA is on the evolution based. Brain based on the knowledge based. Knowledge means touching knowledge and moving knowledge and seeing knowledge and smelling knowledge and tasting knowledge and rational knowledge. And 7th is contact with the spiritual knowledge or contact with the space universal knowledge. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக 3 வகையான மூளை இருக்கலாம். இது போக இந்த மூளை என்பது இப்போ கண்ணு 3 பரிமாணத்தை மட்டும் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஐ கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் the eye can understand only 3 dimensions. But brain has to understand the 11th dimension. But DNA understand the 12th dimension. DNA is very, very fast. DNA is evolution process. That from evolution. But the brain, in the DNA produced the brain. Brain is a son of. The brain is a son of DNA. Brain is a son of DNA. DNA is a father of. DNA is father for the brain. And especially there is a pineal gland. It's a very, very interesting subject. ஆக உயிரினத்தின் பெயர் வளர்ச்சி பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு சில உயிரினங்களும் அதனுடைய செயல்பாடுகள் தொடுதல் அதனுடைய இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருக்கும். 2வது புழுக்கள் முதலியன அதன் தொடுதல் நகர்தல் இருக்கும். தொடுதல் இருக்கும், நகர்தலும் இருக்கும். 3வது குறைந்த வேகமாக இருக்கும், இனப்பெருக்க வேகம் குறைவாக இருக்கும். 3வது பல வகை பூச்சிகள். அந்த வளர்ச்சி நிலையில் பார்த்தீங்கன்னா 3வது பல வகை பூச்சிகள். அது பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் இருக்கும். தொடுகின்ற அறிவு இருக்கும், நகர்கின்ற அறிவு இருக்கு. தொடுதல் நகர்தல் காணுதல். இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் லட்சக்கணக்கில் குட்டி போடும். தாய் செல் இறந்து சேய் செல் பேரண்ட் செல் டைடு அண்ட் யங் செல் ஸ்டார்டடு அண்ட் யங் செல் டிவைடட் த multiply. Within 1 minute it can produce the million particle of the million population. It has produced. It has produced within 1 second
it will produce within 1 minute for 1 million population. But there is no long time, only a small living time, only has the single cell organism has only a small living time. That's all. 5 4 பலவிதமான பாம்புகள் முதலியன தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். மேலும் குறைந்த வேகம். 5 பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். அதனுடைய செயல் எப்படின்னு கேட்டீங்கன்னா தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி இருக்கும். ஒரு தடவையில் பல குட்டி போடும். அடுத்தது மனிதன் வரான், 6வது நிலை மனிதன் வர்றான். அவனுக்கு வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். அடுத்தது வாய் ருசி பகுத்து பார்த்தல். ஒரு தடவையில் ஒரு குட்டி ஒரு பிள்ளை போடுற அளவுக்கு வருவான். அப்போ படிப்படியே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்க வேகம் குறைந்து 5ஆம் நிலை வரப்போ 4 குட்டி, 5ஆம் நிலை விலங்குகள் பார்த்து 4 குட்டி 5 குட்டி போடும். அது மனிதனாக வர்றப்போ ஒரு தடவையில் ஒரு குட்டி போகிற அளவுக்கு வருது. அடுத்து மனிதன் 6ஆம் நிலைக்கு போகிறான். மனிதன் யோகியாக மாறுகிறான். இது வந்து பரிணாம அறிவியல். இந்த எவல்யூஷன் சயின்ஸ் வந்து டார்வினோட முடிஞ்சு போச்சு. மேற்கத்திய நாகரிகம் வாலில்லா குரங்குல மனிதன் மாறி இருக்கான்னு சொல்லுது. ஆனால் இங்கே 6ஆம் அறிவு பெற்றவன் 7ஆம் அறிவாக மாறுகிறான். 6ஆம் அறிவு பெற்றவன் 7ஆம் அறிவாக மாறுகிறான். அவனுக்கு 7 சென்ஸ் இருக்கும். தொடுதல் இருக்கும், நகர்தல் இருக்கும், காணுதல் இருக்கும், முகர்தல் இருக்கும், வாய் ருசி பகுத்தறிதல், அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். இப்ப 100 ஆண்டு ஆனாலும் இனப்பெருக்கம் செய்ய முடியும், நிலைத்து வாழலாம். இதுதான் அடிப்படை. உலகில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் அன்று விஞ்ஞானி கண்டுபிடித்த விளக்கம் அளித்த பரிணாம சித்தம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Science is the evolution science introduced by the Darwin. This is a very very important invention of the universe, of the earth. There is a very very important invention. This evolution science is very very important from the Charles Darwin from United Kingdom. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமானவை ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த explained and invented and explained by the Charles Darwin is evolution process. உலகில் உயிர் படக்கூடிய வருடங்களுக்கு முன் ஓரிரவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். அதாவது உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் உயிர் ஓரிரவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன்.